பேக் ஸ்டோரி எபிசோட் 3 என்ன பண்ணுன்னு பார்க்கலாமா? இது எபிசோட் 2ஓட கண்டினியூஷன் தாங்க. கஸ்டமர் வந்து மில்லட் கப் கேக்கும் ராகி குக்கீஸ் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க இல்லையா? இப்போ நம்ம ராகி குக்கீஸ் தான் பண்ணிகிட்ருக்கோம். நான் எப்பவுமே பார்த்தீங்கன்னா பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்க்ரீடியன்ஸ்லாம் எடுத்து ப்ரிப்பேர்டாக வச்சுருவேன். அந்த மாதிரி தேடிட்டு இருக்கும் போது தான் பார்த்தா ராகி ஃப்ளார் வீட்டில் இல்லை. நான் அதை கவனிக்காமல் விட்டுருக்கேன். என்னடா பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது வீட்டில் ஹோல் ராகி இருந்துச்சு. அதை வந்து நல்லா கிரைண்ட் பண்ணி மல்டிபிள் டைம்ஸ் சீவ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் அவசரமாக குக்கி கட்டர்லாம் போட்டு எடுத்து உங்களுக்கு என் வேலையை பார்த்தாவே தெரியும். ரொம்ப அவசரம். ஏன்னா சீக்கிரமாக நான் வந்து கொரியர் பண்ணணும். அதனால ரொம்ப அவசரமாக வேலை செஞ்சுட்டு இருந்தேன். என்னடா இந்த கலரில் இருக்குன்னு பார்க்குறதுங்க கொக்கோ பவுடர் இல்லையா? சாக்லேட் ஃப்ளேவருக்காக கொக்கோ பவுடர் ஆட் பண்ணியிருக்கோம். அதனால இந்த கலர் கண்டிப்பாக இருக்கும். பேக் ஆனதுக்கப்புறம் ஆற விட்டு பேக்கிங்லாம் முடிச்சாச்சு. நாங்கள் எப்பவுமே பார்த்து பார்த்து தான் பேக் பண்ணுவோம். ஏன்னா போகும்போது சேஃபாக போகணும் இல்லையா? அதுக்காக எப்பவுமே எங்களோட பேக்கேஜிங் வந்து ப்ரீமியமாக தான் இருக்கும். கஸ்டமரும் கால் பண்ணி நல்லா இருக்குது, நாங்கள் நெக்ஸ்ட் டைமும் ஆர்டர் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னோனையும் ரொம்ப ஒரு மாதிரி சந்தோஷமாக இருந்துச்சு. உங்களுக்கு இதே மாதிரி குக்கீஸ், கப் கேக்ஸ், ப்ரௌனிஸ்லாம் வேணும்னா டிஎம் பண்ணுங்கள். இல்லை பயோலிக்கல் லிங்க் கிளிக் பண்ணி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. டாடா.